மீராபாயோட குருவோட பேர் உங்களுக்கு தெரியுமா? அவரோட கதை தான் இது. அவர் ஒரு வெல்தி ஃபேமிலியில் இருந்தார். பட் ஆனால் அவங்களோட அப்பா என்ன சொல்லிட்டாங்க, நீ இந்த மாதிரி பக்தி தான் பண்ண போகிற அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் போய் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க 12 இயர்ஸாக இருக்கிறப்பவே ரவிதாஸ்க்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, 2 பேருமே வீட்டில் இருந்து வெளியில் போயிடுறாங்க. அண்ட் அங்கே அவங்க பக்தி மட்டும் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் ஒரு காப்லர் ஆகிறாரு. பட் ஆப்வியஸ்லி காப்லிங்கில் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்காது. அதனால கடவுள் என்ன பண்ணுறாருனா, ஒரு நாள் மாறு வேஷத்தில் அவங்கிட்ட ஷூ எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு அதில் கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் ஒரு வருஷம் கழிச்சு கடவுள் யோசிக்கிறாரு, சரி இவன் பெரிய ஆள் ஆயிருப்பான் அப்படின்னு. பட் ஆனால் திரும்பியும் அங்கே பார்த்தாக்க அந்த கோல்டு காயின் அங்கே எங்கே கடவுள் கொடுத்தாரோ அதே இடத்துல தான் இருக்குது. அண்ட் அந்த காப்லர் ஷாப் அதே அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் கூட அவர் அதில் இருந்து ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, கடவுள் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் அவரோட பக்தி பண்ணுறப்ப எல்லாமே கொடுப்பாங்க. பட் இட் இஸ் அப் டு அ டிவோட்டி, நம்ம அவர்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்ட்டு. நமக்கு கோல்டு, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணுமா, இல்லை அவரோட பியோர் பக்தி வேணுமா? அண்ட் ரவிதாஸ் ஆஃப்கோர்ஸ் சோஸ் பியோர் டிவோஷன்.